டே சாமி. ஏய் வாடா குமார், இங்கே பேக்லாம் மட்டும் கிளம்பிட்டா அண்ணி வீட்டுக்கா? வேறு வீட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்கடா. ஏதோ எமர்ஜென்சி போல வர்றதுக்கு. சரி 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 வர்றதுக்கு எப்படின்னா 2 3 நாள் தான் ஆகும். சரி ராஜு, ஓகே. சரிடா போய்டா. பார்த்து போயிட்டு வாடா. சரிடா. டேய் என்னடா பண்ணுறீங்க? டைம் ஆயிடுச்சுடா. எப்போதும் லேட் தானடா. சரிடா சீக்கிரம் வாங்கடா, கிளம்புறேன். டேய் பாட்டாஸ் பண்ணுறான். என்னடா இன்னைக்கும் லேட்டா? டெய்லி இதே உங்களுக்கு போச்சு குழப்பா. வா வா அவனையும் நீ கூப்பிட்டுக்க. 3 பேரும் சேர்ந்து என் தண்ணி வரலையா ஹாஸ்டலில்? நீ சேர்த்துக்க, உன் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்க. என்ன எத்தனை பேர் வெளியில் நிற்கிறான்? வா வா. All the sinuses in relation to the neural cone. When you take the superior sagittal sinus, you are telling it is present along the attached margin of the falx cerebri. When you tell the டேய் டிசெக்ஷன் வரவே கடுப்பாக இருக்குடா. டேய் கட்டச்சிடலாமா? கட்டச்சிடலாம்டா. ஏய் புதுசாக நம்மளுக்கு பாடி இறக்கிக்காங்க, வாங்க ஸ்லைஸ் பண்ணுவோம் அப்படின்ற. என்னடா யோசிக்கிற? எப்படா நீ டெய்லி டிசெக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க? எப்படின்னு தெரிலடா. அவன் ஸ்கேல் போடுறான். அப்படி என்ன பண்ண முடியும்? டேய் ஸ்கேல்ப் இருக்கடா. இது என்கிட்ட இருக்கு. டேய் புறா ஏய் ஏதோ கால் வருது. டேய் அட்டன் பண்ணுறோம். ஹலோ. போர் அடிக்குதுடா. சரி என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? டிடி மேம் பார்க்குறாங்கடா, கொஞ்சம் மறந்து. சரி சரி ஓகே ஓகே. சொல்லு வேறு என்ன? டேய் சாமி பசிக்குதுடா, ஏதாச்சும் வச்சிருக்கியா சாப்பிட? இது என்கிட்ட இருக்கு. என்ன வச்சிருக்க? இருக்கு இரு. எப்பட்றா? அதெல்லாம் அப்படிதான். டேய் இங்கே ஏன்டா பிஸ்கட் சாப்பிட்றீங்க? கண்டாமினேட் ஆகிட போதுடா. மூடிட்டு டேய் ராகுல், அந்த ஸ்கேல்பர்றோம் நாங்கள் நான் டிசிஷன் பண்ணுறேன். இந்தாடா. டேய் சாமி மேம் டேய் அப்படியே அதையும் ஏறுறோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் இருக்கிறாரா ஒரு நிமிஷம். டேய் பார்த்து பண்ணுறான். ஷோ என்னாச்சு? ஐயோ இது கடுப்பு எத்தனாச்சு. ஒன்றும் இல்லடா. டேய் லைட்டாக தானே இருந்துச்சு, அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருங்க. ஒன்றும் அதை மறைச்சி வச்சிரு. மறைச்சி வச்சுருங்க. ஏன்டா பிச்சை? என்னடா பண்ணுறது? போகும். சரி விடு பார்த்துக்கலாம். வேலையை காமிச்சிட்டியா? அடுத்து பண்ணுவோம். டேய் போமா. டேய் வேணாம்டா, மேம் வந்துடுவாங்கடா. டேய் போண்டா, கடுப்பாக இருக்குடா. போண்டாலாம் இல்லைடா எங்கேயும். வாங்கடா. வேணாம்டா. போண்டா. டேய் பப்ஸ் வேணுமா வேணாமா? பப்ஸு வேணும்டா. அப்போ வா போ. சரி மேம் கேட்டாங்கன்னா தலைவலிக்குது இல்லை ரெஸ்ட் ரூம் போயிருக்கோன்னு சொல்லுங்கள். மேம் தலைவலிக்குது, அதனால ரெஸ்ட் ரூம் போகணும். வாங்க. டேய் இவங்க எங்கடா போகிறாங்க? அந்த 3 பேர் என்னைக்கிட்ட அவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணாமல். தண்ணி இல்லையா?
கனவா? டேய் என்னடா சிக்கன் வச்சிங்க தெரியுமா? பரவாயில்லடா, காலேஜ் கிளம்புங்க, லேட் ஆகிற போகுது. To discuss about muscles of flexor compartment of forearm. Here the muscles are arranged into two groups, superficial and deep. First we are going to see about the muscles of the superficial groups. These are arranged from ஏ சாமி, குமார் எங்கடா? தெரியலடா, அவன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன், வந்தால் சொல்கிறேன். ஓகேடா. டேய் தூக்கமாக வருதுடா, மேம் வந்தால் சொல்கிறான். டேய் மாட்டிப்படா, இருடா. டேய் நீ பண்ணுறா. டேய் செத்த பாடி எத்தனை வாட்டி தான்லாம் சாவடிப்பீங்க? நீ கெடாவரா, ரெஸ்பெக்டோட பேசுகிறா கொஞ்சம். ஆமாம், பெரிய பிரதமர் இவர். இப்போ மரியாதை ஒன்று தான் குறை. எப்படி அந்த ஸ்மெல்லில் நிற்கிறீங்க? எப்பா தலை வலிக்கிறா, தாங்கல. நீ பண்ணுற. டேய் சாமி வாடா போகலாம், நிறைய வாடா. அப்போ அட்டனன்ஸு அந்த அவன் போடுவான். நீ வா போலாம். அது நாங்களா? அவனை கூப்பிட்டு வா. வாடா. வேறு என்ன பண்ணுறதுடா? ஐயோ சாமி கடவுளே, இன்றைக்கி மட்டும் எந்த கனவு மட்டும் வரவே கூடாது, காப்பாற்று சாமி. இன்றைக்கி மட்டும் கனவு வரவே கூடாது, இன்றைக்கி நல்லா தூக்கம் வரணும், காப்பாற்று முருகா. சொல்லு. இனிமே தான். ஓகே, இல்லை சொல்லுண்ணா. இனிமே தான். சரி ஓகே. ஏய் சாமி, கீழே போய் ஒரு ரூம் வச்சு விடுவோம். ஓகே. சாமி எங்கடா போகிற? கீழே கேம் விளாட. டேய் வேணாண்டா, நீ கொஞ்சம் பயமாக இருக்குடா, சீக்கிரமாக தூங்குவோம். 2 கேம் நான் முடிச்சுட்டு வந்தோம்டா. டேய் வேணாண்டா, நீ தூங்குவோம்டா சீக்கிரமாக. ஏய் வர என்னடா ரூமில் தனியாக இருக்க வந்திருக்காமடா, பயப்படுற? டேய் என்னடா பயமாக இருக்குடா. சரி வேணாம், விடு, நாளைக்கு விளாடும். என்னடா இப்படி விடு, சொல்கிறேன்ல, விடு, நாளைக்கு விளாடும். இப்படியே ஆசை காட்டி ஏமாத்துங்கடா. விடு, போ. நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. தூங்கும். ஏய் அப்பா. என்னடா புதுசாக கதவெல்லாம் சாத்திக்கிட்டு இருக்க? டேய் அப்படிலாம் இல்லைடா, எப்போவும் சாத்துறதாண்டா. இல்லை இந்த மாதிரி பண்ணது இல்லையே. டேய் இல்லைடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, தூங்குடா. குட் நைட்டா. ஐயோ ஏய் என்னடா கதவு ஜன்னலாம் தாத்திட்டு இருக்க? மழை பெய்யுது, எனக்கு குளிருது, நான் தூங்குறேன். இப்படிலாம் பண்ணது இல்லையே. மூடிட்டு வர்றா. டேய் மூடிட்டு போடா. சரி லைட்டை யார் ஆஃப் பண்ணுறது? நீயே போய் ஆஃப் பண்ணுற போடா. எது நான் ஆஃப் பண்ணுமா? ஏய் வருண் லைட் ஆஃப் பண்ணுறா. டேய் நீ ஆஃப் பண்ணுறா. போடா, லைட் ஆஃப் பண்ணுறான், போடா. எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லுங்கடா. இல்லை போ என்ன இப்போ? அரே பாய், லெஃப்ட் போடா. நான் ரைட்டை பார்த்துக்கிறேன்டா, லெஃப்ட் போடா. சரி அது வரண்டா. சரி சீக்கிரம் வாடா. ஐயோ இருடா, ஒரு நிமிஷம். அது இருடா ஒரு நிமிஷம். நான் அது வந்துட்டேன். இரு ஒரு நிமிஷம் இரு. வந்துட்டேன்டா. என்னடா பலாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏய் யாரா அது என்ன விளாண்டுட்டு இருக்கிறீங்களாடா? கடுப்பு ஏற்றாதீங்கடா. இதெல்லாம் நிம்மதியாக கேம் விளாடுங்கடா. சும்மா நேரத்தில் ப்ராங்க் பண்ணுறேன், அதை பண்ணுறேன். ஸோ சும்மா இருக்குடா, நேரத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்கடா பண்ணுறேன்.
டேய் என்னன்னே தெரிலடா, ஒரு 2-3 நாளாக ஒரு கெட்ட கனவாக வந்துட்டு இருக்கேன். டேய் சாமி எனக்கும் அப்படி தான்டா வருது. ஏய் எனக்கும் அப்படி தான்டா வருது. டேய் அவங்க 3 பேர் எங்கடா அந்த 3 பேர் எப்படா ரெகுலராக வந்தாங்க? நேரம் ஹாஸ்டலில் போட்டு தூங்கிட்டு இருப்பாங்கடா. இருக்கணும்? சரி வா நம்ம பார்க்கலாம். சரி வா. டேய் சாமி வந்தாங்க. டேய் குமார் எங்கடா? 2-3 நாள் ஆளவே காணும், பார்க்கவே இல்லை. நம்ம கூடயே தானே இருப்பான். ஆமாண்டா, தெரில ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்லிட்டு போனா, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போனா. இன்னும் வரலையா? வரல, இந்தா பார்க்கலாம். இவா வேற கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டான். ஹலோ ஹலோ. ஹாஸ்டல் போயிட்டியா? வந்துட்டேன். சரி ஓகே, அப்போ சாப்பிட்டு கால் பண்ணு. நீ சாப்பிட்டியா? நான் இனிமேல் தான் ஹாஸ்டல் போகணும். சரி போயிட்டு சொல்கிறேன். ஓகே பாய். பாய். ஓகே. இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இப்போ திறந்து கிடக்குது. டேய் இங்கிட்டு தானே வந்தான், இங்கிட்டு போ அழக்கம். தௌஃபிக் சுத்தம் தௌஃபிக் ரம்யா நீ இங்கே இருக்க? ஆமா தௌஃபிக் இங்கதான் இருக்கேன், வா. ரம்யா வா தௌஃபிக். யாருங்க? யாரது? யாரையும் காணும். என் ஃபோன் எங்க அடிக்குது? ரம்யா தௌஃபிக் எங்க இருக்க நீ? என்ட்ரன்ஸ்ல. சரி இரு, வர பயப்படாத. பயமா இருக்கு. எங்க இருக்க? ரிசப்ஷன் சரி மாதிரி இருக்கு. வர இவா எப்படி அங்க போன தெரியலையே. இரு வர பயமா இருக்கு. பயப்படாத. வந்துட்டேன். தௌஃபிக் ஏய் சாமி, வழக்கம் போல் இன்றைக்கும் மோசமான கனவுடா. 3 நாளாக வந்துட்டு இருந்துச்சு, இன்றைக்கும் வருதுடா. எங்களுக்கும் தான்டா. என்னடா நம்மளுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கா, இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் வருதாடா? நிம்மதியாக தூங்க கூட முடியலடா, கடுப்பாகுதுடா. சரி டேய் பேசாமல் நீ காலேஜ் போக வேணாம், கோயிலுக்கு போவோம். கரெக்டு தான்டா. சரிடா பா. டேய் என்னன்னாலும் சரிடா, இன்றைக்கி நைட்டு தூங்கக்கூடாரா. தூங்கினா தான் கெட்ட கனவாக வருது. நைட்டு வேறு ஆயிடுச்சு, இன்றைக்கி தூங்கவே கூடாரா. தூங்காதடா. என்ன இடம் இது? யாரு அது?
இருட்டாக இருக்குது, இந்த பக்கம் போவோம். என்னடா கதவு பூட்டிருக்கு. நான் எப்படி இங்கே வந்தேன்? நல்லா மாட்டிக்கிட்டேன். நேற்று கனவுல டிசெக்ஷன் ஆகும். டேய் சூச்சு டேய் தூங்கிட்டோமாடா டே. ஓடி இன்னைக்கு என்னென்ன வரப்போதோ தெரியலையே. டே இருடா, நான் தான்டா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேங்க? எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரிலடா. இருடா. டேய் என்னடா ஏடாது, நீங்கள் என்னடா பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணிட்டு? ஒன்றுமே புரியலடா. டிசெக்ஷன் மாதிரி இருக்குடா, ஒன்றுமே புரியலடா. டிசெக்ஷன் ஆள் தான்டா இது. டேய் இருடா. உள்ளே ஏதோ சத்தம் கேட்குதுடா. வாங்க போய் வாங்க. வேணாம்டா டேய் வாடா. போடா பார்க்கலாம். டேய் நீ வாடா. வேணாம்டா. நீ முன்னாடி போடா. போடா இவன் வேற. வாடா. வா. வேணாம்டா. போடா. போச்சுடா டே. எப்படா டிசெக்ஷன் ஆள்லேருந்து ரோட்டுக்கு வந்தோம்? ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. பண உதவி தேவைப்படுதுங்கய்யா, பையன் படிப்புக்காக கொஞ்சம் உதவுங்கய்யா. கையை கொடு. காசை பற்றி கவலைப்படாத, பையனை நல்லா படிக்க வை. எப்போ காசு நான் எடுக்கிறேன், சரியா? ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம்யா. வணக்கம். ஐயா உதவின்னு கேட்டால் பண்ணிடுவார். இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் கடைசி காலத்தில் என்ன பண்ண போகிறாரோ. டேய் அந்த ஆளை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஏதோ க்ளூ கிடைக்கும்டா. வாடா போகலாம். ரோட்லேருந்து இப்போ அந்த ரூம் வந்தோம். வேஸ்டி சட்டை போட்டு அதே ஆள்றா. ஐயா இதில் கையெழுத்து போடுங்க. ஐயா நல்லா யோசிச்சிட்டிங்களா? உடம்பு தானம் செய்ய தான் போகிறீங்களா? நம்ம ஆளுங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியுமில்ல, யோசிச்சிங்களா? தம்பி, மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்த்து நான் இது வரைக்கும் எந்த நல்லது பண்ணதில்லை. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுருக்கேன். இந்த உடம்பு உயிர் இருக்க வரைக்கும் நான் அதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஐயா ஏற்கனவே உங்கள் காசு பணம் சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே, இப்போ உங்கள் உடம்பையும் கொடுக்கணுமாங்க ஐயா? இவங்க உங்கள் உடம்பை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? நாங்கள் உங்களுக்கு படங்கு சம்பிரதாயம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அமைச்சாதானே எங்களுக்கு பேர் பெருமைலாம், அதானே உங்களுக்கும் மரியாதை. உயிர் இருக்கிறப்போ காசு பணம் சொத்து எல்லாம் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் அந்த காசு பணம் சொத்தெல்லாம் வச்சு நம்மளால் அறிவை சம்பாதிக்க முடியாது. இந்த உடம்புலேருந்து உயிர் போனதுக்கப்புறம் கூட இந்த உடம்பை வச்சு 4 பேர் படித்து 40 பேரை காப்பாற்றுவாங்க. நீங்கள் எல்லாம் பண்ணுறதை விட இதான் எனக்கு கிடைக்கிற பெருமை, சரியா? டேய் நம்ம ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கனவுல இருக்கோம். ஆனால் நம்ம எல்லா கனவுலையும் அவரை தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அவர் யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஏன் இந்த கனவு வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. கரெக்டு தான்டா. ஏய் அந்த ஃபார்மில் அவர் ஏதோ சைன் போட்டாரா, அது என்னன்னு பார்த்தா வாடா போய் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். டேய் உங்கள் கனவுல நான் வந்தேனா? ஆமாண்டா. டேய் என் கனவுலேயும் நீங்கள் வந்தீங்கடா. நான் நினைக்கிற கரெக்ட்னா நம்ம 3 பேருக்கும் ஒரே கனவு தான்டா வந்திருக்கு. நம்ம 3 பேரை தவிர நான் வேறு யாரையோ ஒருத்தரை பார்த்தேன்டா. அது யாருன்னு? டேய் அவர் ஒரு வாட்டி இல்லைடா, நம்ம கனவுலே பல வாட்டி பார்த்துருக்கோம்டா. அந்த ஆள் மூஞ்சியை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்டா. டெய்லி காலேஜில் பார்க்குற மாதிரி இருக்குடா. யாரு? டேய் அவரை பற்றி தெரிஞ்சிருக்காரு. பக்கத்தில் போகும்போது கனவு எல்லாமே அப்படியே நின்றுச்சுடா, எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆமாண்டா. டேய் இதை பற்றி பேசானடா, தலைலாம் வலிக்கிறா. காலேஜ் கிளம்புவோம்டா. என்னடா
டேய் நம்ம இவ்வளோ நாள் டிசெக்ஷன் பண்ணிட்டு இருந்த கடை அவர் யாருன்னு தெரியுமாடா? நம்ம குமாரோட பெரியப்பாவன்டா. ஒரு பேர் கூட முரளி தானே? முரளி. முரளியா? டேய் குமாரி வந்துட்டான்டா. ஒரு 4 நாள் முன்னாடி எமர்ஜென்சி போயிருந்தானடா. எங்கள் பெரியப்பா உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம்டா. அப்புறம் இறந்துட்டாரா. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு அவரோட பாடியை டொனேட் பண்ணியிருக்காரு நம்ம காலேஜில். நமக்கே தெரியும்டா, இங்கே இருக்க எந்த கெடாவருமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஆனால் அதே கெடாவர் நமக்கு நெருக்கமானவங்களோ இல்லை வேண்டியவங்களோன்றப்ப அதே இது வேற எவனா பண்ணுறப்ப தப்பாக தெரியுதுடா, கோவம் வருது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னே தெரிலடா. நம்மளும் இப்படி தான்டா, டிசெக்ஷன் வந்துட்டு இது வரைக்கும் எதுவுமே உருப்படியாக பண்ணதில்லை. வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, ஃபோன் பேசுகிறது, இப்படியே தான் இருந்திருக்கும். நினச்சாலே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குடா. ஆமாண்டா, இந்த உலகத்தில் உயிர் இருக்கப்போ கூட உதவின்னு கேட்டால் செய்கிறதுக்காக யோசிப்பாங்க. ஆனால் உயிர் போன பிறகு கூட நம்ம படிக்கணுன்றதுக்காக அவங்க உடம்பு டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இந்த சமுதாயத்தில் இருக்க தடையை தாண்டி அவங்க குடும்பத்தில் என்ன பேசினா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடம்பு டொனேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள வச்சு நம்ம படிக்காமல் இருக்க தப்புடா. கரெக்டு தான்டா, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அது கூட ரெண்டாவது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்துருவோம்டா. கொடுத்துருந்தா வச்சு படிச்சிருப்போமோ என்னமோ. இனிமேலாச்சும் திருந்தி வாங்கணும்டா. மொத்தம் தமிழ் ட்ரைனிங்கில் 4 பாடுறா பேஸு அபெக்ஸு லேட்டர். என்னடா புதுசாக டிசெக்ஷன்லாம் பண்ணுறானுங்க? ஆமாண்டா, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, நல்ல விஷயம் தானே, வா கவனிப்போம். சரி பாப்பா. அது பெரிய ஆர்டில் அந்த பிரான்ச் நல்லா. We express our heartfelt gratitude to Thiru TKSP Sankara Pandian. He is the first voluntary body donor to our Virudhunagar Medical College. The gold medal exam in our college is held in memory of him. உன் பெயரோ சடலம், ஆனால் மருத்துவ மாணவர்களை எங்களுக்கோ நீ ஒரு போதி மரம். இறந்து போன உன்னை வைத்து இப்புவிதனில் நீ பல உயிர்கள் இறக்காமல் காப்போம். நீயே எங்களுக்கு வழிகாட்டி. உன்னை வாழ்த்துகிறோம், பாராட்டு.